அப்பாவின் கல் மனசு கண்முனே அந்த இசைத்தட்டு கீழே விழுந்து உடைந்து போனது. ஷைலுதான் அதை தவற விட்டுவிட்டாள். வேண்டுமென்றே அதை அவள் கீழே போட்டு உடைக்கவில்லை. ஏதோ ஒரு பொம்மையை எடுக்கப் போனவள் விளையாட்டாக இசைத்தட்டி கவரிலிருந்து வெளியே எடுத்து பார்த்திருக்கிறாள். திரும்ப வைக்கும்போது கை தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது. அப்பா அதனை எதிர்பார்த்திருக்கவில்லை. சத்தம் கேட்டு தன் அறையிலிருந்து ஓடி வந்தவர் பதட்டத்துடன் தரையில் உடைந்து கிடந்த அறைக்கு இசைத்தட்டையே வெறித்து பார்த்தார். அவருக்குள் கோபமும் வருத்தமும் ஒரு சேர நிரம்பி இருந்ததை அவரது கண்கள் காட்டி கொடுத்தன. அப்பா தனது ஆத்திரத்தை கட்டுப்படுத்தியபடி, இதை யார் எடுக்க சொன்னா என்று அழுத்தமான குரலில் கேட்டார். சைலு பயந்து நின்றிருந்தாள். தாத்தா, இப்படி முறைத்து பார்ப்பது அவளுக்கு என்னவோ செய்தது. அவள் கைகள் நடுங்க அழுக்குரலில் மம்மி என்று சத்தமிட்டாள். சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட நளினி உடைந்த இசைத்தட்டை பார்த்தபடியே, ஷைலு, ஓரமா வந்து நில்லு, காலில் குத்திட போகுது என்றாள். அப்பா மருமகளை பார்த்து முறைத்தபடியே, இதை யாரு இங்கே கொண்டு வந்து வச்சது? உன் வேலை தானே என்று கேட்டார். நளினிதான் அதை அப்பாவின் பையிலிருந்து வெளியே எடுத்து அலமாரியில் வைத்தாள். 2 நாட்களுக்கு முன்பாக வீட்டில் எலி செத்துப்போன துர்நாட்டம் வீசவே ஒரு ஆளை வைத்து எங்காவது எலி செத்து கிடக்கிறதா என தேடினார்கள். வேலையால் கட்டிலுக்கு அடியில் தேடும்போது அப்பாவின் லெதர் பேக் இடையூறாக இருக்கிறது என்று படுக்கையின் மேல் வைத்துவிட்டு தேடினாள். ஒரு சுண்டலி சிறுப்பு வைக்கும் ரேக்குள் செத்து கிடந்தது. கண்டுபிடித்து எடுக்கப்பட்டது. அப்பாவின் லெதர் பையை மறுபடி அவரது கட்டலுக்கு கீழே வைக்கும்போதுதான் நளினி அந்த இசைத்தட்டை வெளியே எடுத்து பார்த்தாள். தரை துளைக்கும் போது தண்ணீர் பட்டுவிடுமே என நினைத்து அதை ஷெல்ஃபில் கொண்டு போய் வைத்துவிட்டாள். அது ஒரு பெரிய எல்பி இசைத்தட்டு. முகப்பு அட்டையில் பிஸ்மில்லா கான் ஷெனாய் வாசித்து கொண்டிருக்கும் படம். அதன் அடியில் சிவப்பு மசியில் எனது அன்பளிப்பு பிவி என கையெழுத்து. அப்பா இந்த இசைத்தட்டை 40 வருஷமாக வைத்திருக்கிறார். வீடு மாறும் சமயங்களிலெல்லாம் அதை பாதுகாப்பாக தானே எடுத்துக்கொண்டு வருவார். அம்மா இறந்த பிறகு அப்பா கிராமத்து வீட்டிலிருந்து எங்களுடன் வசிப்பதற்காக நகரத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அவரது பையில் இந்த இசைத்தட்டு இருந்தது. அப்பாவிடம் இசை கேட்கும் ரெக்கார்ட் பிளேயர் கிடையாது. பின்பு எதற்காக இந்த ஒற்றை இசைத்தட்டை வைத்திருந்தார் என்பது யாருக்கும் புரியாத புதிர். அப்பா இசை கேட்பதில் ஆர்வம் கொண்டவரே இல்லை. கச்சேரிகளுக்கு போயோ ரேடியோவில் இசை கேட்டோ நான் பார்த்ததே இல்லை. யாராவது பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் கூட என்ன எந்நேரமும் பாட்டு என்று திட்டுவார். இப்படி இசையே பிடிக்காத அவருக்கு யார் அந்த இசைத்தட்டை பரிசாக தந்தார்கள் என்று தெரியவில்லை. யார் பிவி என்று ஒரு முறை அம்மாவிடம் கேட்டபோது, எனக்கு எப்படி தெரியும் என்றாள். அப்பாவிடம் விசித்திரமான சில பழக்கங்கள் இருந்தன. நண்பர்கள் யாரையும் வீட்டுக்கு அழைத்து வரக்கூடாது. இரவில் 9 மணிக்கு விளக்கை அணைத்து விட வேண்டும். காலையில் எல்லோரும் பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும். காசு கொடுத்து புத்தகம் நாளிதழ் எதுவும் வாங்கக்கூடாது. சாப்பிடும்போது பேசுவதோ சிரிப்பதோ கூடவே கூடாது. இப்படி அவரது கட்டுப்பாடுகள் வீட்டை நரகமாக மாற்றி வைத்திருந்தன. அப்பாவின் நண்பர்கள் யார் என்றே எங்களுக்கு தெரியாது. எந்த நண்பரையும் வீட்டுக்கு அழைத்து வர மாட்டார். அவரை போலவே நாங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பார். ஒரு முறை சாந்தி அவளுடன் கல்லூரியில் படிக்கும் பெண் ஒருத்திய ஹாஸ்டல் லீவ் என்று வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டாள். அந்த பெண் எங்கள் வீட்டுக்கு வந்த இரவே அப்பா அவளிடம், இங்கே ஒரு நாளைக்கு மேல் தங்கக்கூடாது, நீ ஊருக்கு கிளம்பு என்று முகத்துக்கு நேராக சொல்லிவிட்டார். இதற்காக சாந்தி கேவி கேவி அழுதாள். அப்பா தன் வீட்டு மனிதர்கள் எவர் அழுவதையும் ஒருபோதும் பொருட்படுத்தியதே இல்லை. அவரும் எதற்கு அழமாட்டார். அவரிடம் இருந்து கண்ணீரை காண்பது அபூர்வம். அம்மா இறந்தபோது கூட முகம் வருத்தமாக மட்டுமே இருந்தது. கண்களில் நீர் பொங்கி வரவில்லை. மணிமாமா தான் சொல்வார், உங்கள் அப்பா மனசு கல்லுடா, அதில் ஈரத்தை பார்க்கவே முடியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான். அவன் பிறந்த 2 நாளில் செத்து போயிட்டான். தலைப்புல செத்து போச்சுன்னு வீடே அழுதுகிட்டு இருந்துச்சு. ஆனால் உங்கள் அப்பா கலங்கவே இல்லை. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கன்னு சொல்லி வீடையை பார்க்க போயிட்டார். வினோதமான ஜென்மம் உங்கள் அப்பா. பாவம் உங்கள் அம்மா. இவர் கூட 32 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்கா. எத்தனை நாள் எவ்வளோ அழுதுருப்பா. யார்கிட்டையும் உங்கள் அம்மா
ஒரு புகார் கூட சொன்னது கிடையாது. வைராக்கியமான பொண்ணு. அப்பா அப்படிதான். அவருக்கு மென் உணர்வுகள் கிடையாது. தேர்ந்த ரசனை எதுவும் கிடையாது. முகத்துக்கு நேராக ஏசி விடுவார். மூக்குக்கு மேல் கோபம் இருக்கும். மழை பெய்யும் இரவில் கூட அம்மாவை துவையல் அரைக்க சொல்லி காத்துவார். மழையின் ஊடே நனைந்தபடியே அம்மா முதுகு நனைய, முகத்தில் மழை தண்ணீர் வழிய அம்மிகளில் துவையல் அரைத்து தருவாள். ஈரத்தலையை துவட்டிக்கொள் என்று ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் அப்பா. இப்படி ரசனையே இல்லாத மனிதர் எதற்காக ஓர் இசைத்தட்டை இத்தனை வருடங்கள் தூக்கி கொண்டு அலைகிறார் என்று எனக்கே ஆத்திரமாக இருக்கும். முன்பு எப்போதோ ஒரு முறை மர ஜாமான்கள் விற்க கடைக்கு போயிருந்தபோது அழகான ரெக்கார்ட் பிளேயர் ஒன்றை பார்த்தேன். வாங்கி பாட்டு கேட்கலாம் என்று நினைத்து அப்பாவிட சொன்னேன். அதெல்லாம் வீண் செலவு. இப்போ யார் ரெக்கார்டில் பாட்டு கேட்குறா? அதான் சீடி வந்துருச்சே என்றார். பின்ன நீங்கள் மட்டும் எதுக்கு ஒரு ரெக்கார்டை கூடவே வச்சுட்டு இருக்கீங்க என்று கேட்டேன். இது வெறும் ரெக்கார்டு இல்லை, உசந்த ஒரு ஆளோட பரிசு. அதை தொலைச்சிட்டா நான் உயிரோடு இருந்து பிரயோஜனமே இல்லை என்றார். அப்பா அதை சொன்னபோது அவரது கண்கள் நெகிழ்ந்து போயிருந்தன. இதயத்தின் ஆழத்திலிருந்து அதை சொல்கிறார் என்பதை அவரது குரல் காட்டி தந்தது. ஒரு முறை உங்கள் அப்பா ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு போய் தேரடி தெருவில் இருந்த சலூன் பிரேலில் போட்டு கேட்டுக்கொண்டிருப்பார் என்று கல்யாண வீட்டில் வைத்து ரங்கசாமி பெரியப்பா சொன்னது மனதில் இருக்கிறது. இசை கேட்பதை ஏன் ரகசியமாக செய்ய வேண்டும்? ஒருவேளை இந்த இசை தட்டை தந்தது யாராவது ரகசிய காதலியாக இருக்கலாமா என்று யோசித்திருக்கிறேன். அப்பாவுக்கு பெண்களுடன் பேசுவதே பிடிக்காது. இதில் எப்படி அவருக்கு ரகசிய காதல் இருந்திருக்க போகிறது? வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று மனதை தேற்றிருக்கிறேன். அப்பா உடைந்து போன அந்த இசைத்தட்டை தானே கையில் அள்ளி எடுத்து குப்பை கூடையில் போட்டு வந்தார். இசைத்தட்டின் கவரை கையில் வைத்து பார்த்தபடியே மௌனமாக உட்கார்ந்திருந்தார். அவரது முகம் இறுகி போயிருந்தது. ஆத்திரத்தை அடக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் என்பது நன்றாக தெரிந்தது. சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டாக செஞ்சிருச்சு, விடுங்கப்பா என்று. எதில் விளாட்றதுன்னு தெரிய வேணாமா என்று முறைத்தபடியே கேட்டார். அதை கேட்டதும் நளினிக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. உங்கள் ரெக்கார்டை வேணும்னு ஒன்று உடைக்கலை என்றால் எப்படியோ உடைச்சு போட்டீங்கல்ல, இனிமேல் பேசி என்ன ஆக போகுது என்று கடிந்த குரலில் சொன்னார். அந்த ரெக்கார்டை நீங்கள் கேட்குறது கூட இல்லை, பழைய ரெக்கார்ட் தானப்பா, அதுக்கு போய் ஏன் இப்படி பேசுகிறீங்க என்று கேட்டேன். அது வெறும் ரெக்கார்டு இல்லை, என்னையும் மதிச்சு கொடுத்த பரிசுடா. இத்தனை வருஷமா அதை பாதுகாக்க எவ்வளோ அருப்பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு நிமிஷத்தில் உடச்சி புட்டிங்களே என்று ஆற்றல் முனே சொன்னார். குழந்தைக்கு அது எப்படிப்பா தெரியும் என நானும் கடுமையான குரலில் கேட்டேன். அப்படி பிள்ளைங்களை லட்சணமாக வளர்த்து வச்சுருக்கீங்க என்று கடுகடுத்த குரலில் சொன்னார். நீங்கள் எங்களை வளர்த்ததை விட நல்லா தான் வளர்த்துக்கிட்டு வரோம் என்றேன். ஆமாப்பா, நான் என் பிள்ளைங்களை வளர்க்க தெரியாமல் தான் வளர்த்தேன். நான் கோட்டிக்காரன் தான். நீயும் உன் பொண்டாட்டியும் என்னை விட படித்தவங்க, கை நிறைய சம்பாதிக்கிறவங்க. அதான் ரொம்ப பொறுப்பாக பிள்ளைய வளர்க்குறீங்க என்றார். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. மனுஷ மக்கள் யாரும் வேணான்னு நினைக்கிற ஆள் நீங்கள். நம்ம வீட்டில் யாராவது ஒருத்த மேலே உங்களுக்கு பாசம் இருக்கா? பெத்த பிள்ளைக்கிட்டேயே கொடுத்த காசுக்கு வட்டி கேட்குற ஆள் நீங்கள் என்றேன். ஆமாம், நான் அப்படி தான். நீங்கள் எல்லாம் பெருந்தன்மையா கொடை வள்ளலாக வாழுங்க, உங்களை யாரும் தடுக்கலை. ஆனால் இப்படி குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்த காசில் தான் உங்களை படிக்க வச்சு உண்டாக்கி விட்டுருக்கேன். பெத்த பிள்ளைங்க மேலே எனக்கு பாசம் இல்லாமல் போயிருந்தா நீங்கள் தெருவில் தான் தெரிஞ்சிருக்கணும் என்றார். என்னை ரொம்ப பேச வைக்காதீங்க. எத்தனை நாள் வீட்டில் அரிசி வாங்க காசு இல்லாமல் பிரகாஷா சார் வீட்டில் போய் 5-10 கடை வாங்கிட்டு வர சொல்லி அம்மா என்னை அனுப்பியிருக்கும் தெரியுமா? பிரகாஷா சார் மகன் என் கூட படிக்கிறவன். அவன் வீட்டு வாசலில் போய் நிற்க கூச்சமாக இருக்கும். 10 ரூபா கடன் கொடுக்கறதுக்கு முன்னால் பிரகாஷா சார் கேவலமாக என்னை பார்ப்பார். அந்த கடனெல்லாம் நீ ஒன்றும் அடைக்கலப்பா, அம்மா தான் வீட்டில் ஊதுவத்தி உருட்டி அடைச்சா. இதில் அடுத்த வீட்டை போய் ஏண்டி கடை வாங்குறேன்னு அம்மாவை எத்தனை நாள் அடிச்சிருக்கிறீங்க? அவள் இல்லைன்னா நாங்கள் எப்போவோ அனாதைலாம் ஆகியிருப்போம்ப்பா என சொன்னேன். ஆமாம், நான் வேண்டாதவன் தான். உங்கள் அம்மா அப்படி புள்ள மனசில் விஷத்தை ஊற்றி வச்சுட்டா. நான் ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்துட்டேன். அப்படியே செத்து போயிட்டா உங்கள் எல்லோருக்கும் நிம்மதியாக இருக்கும் என்றார். நிச்சயமாக நீங்கள் செத்து போனால் எங்கள் யாருக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் வராது என்றேன். அப்பா அமைதியாக கேட்டபடியே சொன்னார். அது எனக்கு தெரியும். நான் அதுக்காக ஒன்றும் கவலைப்படல. நான் அப்படி தான். நான் உன் அப்பன். எனக்கு அந்த உரிமை எப்பவும் இருக்கும். ஏப்பா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க என்று ஆதங்கமான குரலில் கேட்டேன்.
நான் யார் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு? படிச்சுட்டா பிள்ளைங்க அப்பனை விட பெரிய ஆளாயிட்டா நினைக்கிறீங்க என்றார். உங்கள் கூட பேசுகிறதே வேஸ்ட்டுப்பா என்றேன். அப்பா இசைத்தட்டின் கவரை எடுத்துக்கொண்டு தனது அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அன்றைய பகல் முழுவதும் ஷைலு பயந்து போயிருந்தாள். நளினிக்கு அப்பா மீது ஏகப்பட்ட கோபம். வார்த்தைக்கு வார்த்தை அவரை திட்டிக் கொண்டு இருந்தாள். அப்பா மதிய சாப்பாடு கூட கதவை திறக்கவில்லை. இரவு 9 மணி இருக்கும்போது கதவை திறந்து வெளியே வந்தார். தனது லெதர் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பும்போது நளினியிடம் சொன்னார், ஷைலுக்கிட்ட கொடுத்து எதையும் கிழிச்சு போட சொல்லு. இனிமே இதை வச்சு என்ன செய்ய போகிறேன் என காலியான இசைத்தட்டின் கவரை நீட்டினார். நளினி ரௌத்திரம் வந்தவளைப் போல வாசலில் வைத்து அப்பாவை கண்டபடி பேசினாள். அப்பா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த விட்டு இசைத்தட்டின் கவரை வாசப்படியிலே போட்டுவிட்டு கிளம்பி போனார். இது நடந்து 2 மாதங்களுக்கு பிறகு அப்பா உடல் நலம் இல்லாமல் ஊரில் இறந்துவிட்டதாக தகவல் வந்தது. அப்பாவின் சாவுக்காக பிள்ளைகள் ஒன்று கூடிய போது எல்லாரும் அப்பாவின் பிடிவாதத்தை, கோபத்தை, முரட்டுத்தனத்தை பற்றியே பேசிக்கொண்டிருந்தோம். அப்பாவின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வந்திருந்த சலூன் கருப்பையா என்னை தனியே அழைத்து சொன்னார், உங்கள் அப்பா ஒரு ரெக்கார்டை கொண்டு வந்து கடையில் போட்டு ஆசை ஆசையாக கேட்பார். அற்புதமான இசை. நான் கூட கேட்டிருக்கேன். அதை கேட்கும்போது மனசு என்னமோ மாதிரி ஆயிரும். தொண்டையில் வலிக்கும். நம்ம மீறிக்கிட்டு அழுக வர மாதிரி இருக்கும். பலலாம் ராத்திரி சலூனை மூடும்போது உங்கள் அப்பா வந்து ரெக்கார்டை கொடுத்து போட சொல்லுவார். நாங்கள் 2 பேர் ஒரு குண்டு பல்பு எரியும். அதுக்கு கீழே உட்காந்து மாறி மாறி அதே ரெக்கார்டை போட்டு கேட்போம். அந்த நேரம் உங்கள் அப்பா முகத்தில் அபூர்வமான சாந்தம் இருக்கும். அவர் தன்னை மீறி அழுது பார்த்துருக்கேன். ஒரு நாள் இந்த ரெக்கார்டில் பீவின் பேர் போட்டிருக்கே, அது யான்னு கேட்டேன். அது என் பொண்டாட்டி பங்கஜவல்லி. சுருக்கமாக பீவின் போட்டிருக்கா. இந்த ரெக்கார்டு எங்களோட முதல் வருஷ கல்யாண நாளுக்கு அவள் கொடுத்த கிஃப்ட். நான் ஒரு முட்டா பய. இதோட அருமை தெரியாமல் இதை வாங்குறதுக்கு உனக்கு ஏதடி காசு? வீட்டில் திருடுனியா இல்லை ஊர் மேய போனியான்னு கேட்டுட்டேன். பதிலுக்கு அவள் ஒரு வார்த்தை பதில் பேசலை. அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே பாட்டு கேட்குறதுனா ரொம்ப இஷ்டம். அந்த ஆசையில் இந்த எல்பி ரெக்கார்டு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. 2 பேரும் ஒன்றா உட்காந்து இசை கேட்கணுன்னு அவளுக்கு ஆசை. ஆனால் நான் அதை புரிஞ்சுக்கிடவே இல்லை. என் கோவத்தை அவள் பாட்டு கேட்குற பழக்கத்தையே அடியோடு விட்டுட்டா. என் கூட பேசுகிறதும் குறைஞ்சு போச்சு. பேருக்கு தான் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம். குணக்கேடனா இருந்த என்னையும் மதிச்சு ஒரு பரிசு கொடுத்துருக்கானேன்னு இதை பத்திரமா வச்சுருக்கேன். என் மேலே அவளுக்கு இருந்த அன்பு தான் இந்த ரெக்கார்ட். நான் இந்த ரெக்கார்ட் மேலே சுற்றுற முள்ளு. அது மாதிரி ரெக்கார்ட் மேலே சுற்ற முள்ளுக்கு தெரியுமா இசையோட மகத்துவம்? பல நேரம் ஏன் இப்படி இருக்கேன்னு என்னை திருத்திக்க கூட நினைப்பேன். ஆனால் சுபாவம் அதுக்கு இடம் கொடுக்காது. எப்போதாவது பொண்டாட்டியோட அன்பா நினச்சிடும்போது அவகிட்ட சிரித்து பேசணும்னு தோணும். ஆனால் வீட் பிடிவாதம் இடம் கொடுக்காது. அப்போ எல்லாம் இந்த ரெக்கார்டை தூக்கிட்டு இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த உலகத்தில் பொண்டாட்டி கொடுக்குற பரிசை மதிக்க தெரியாதவன் என்னை மாதிரி உருப்பிடாமல் தான் போயிடுவான். இப்படி உங்கள் அப்பா சொல்லும்போது அவர் குரல் கம்மி போனது இப்போ கூட எனக்கு நினப்பு இருக்கு தம்பி என்றான் சலூன் கருப்பையா. கூடவே வாழ்ந்த ஒரு பெண்ணிடம் அன்பை காட்டாமல் அவள் தந்த இசைத்தட்டை பாதுகாத்து வைத்து அடிக்கடி கேட்டு அழுத அப்பாவை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் அந்த இசைத்தட்டின் கவரை தொலைக்காமல் பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றியது. காரணம் அதில்தான் அம்மாவின் தூய அன்புக்கான சாட்சி போல அவளது கையெழுத்து உள்ளது. அம்மா தன் பெயரை சுருக்கி பிவி என எழுதியிருப்பது எவ்வளவு வசீகரமாக இருக்கிறது. பகிர்ந்து கொள்ளப்படாத அம்மாவின் அன்பை நினைத்தபோது என்னை அறியாமல் கண்கள் ததும்பின. அப்பா இறந்து போனதற்காக நான் அழுகிறேன் என்று நினைத்து கொண்ட மாமா சொன்னார், நம்ம கையில் என்னப்பா இருக்கு? அந்த வாசகம் என் அழுகையை மேலும் அதிகப்படுத்தியது.